இருக்கிறத சொல்றாதான் நம்ம வந்து அது நிலவரமா இருக்க முடியும். இல்லைன்னா அது வந்து திணிப்பாதான் அது போகும். அப்படியே உதயசூரன் ஓட்டு போடுறாங்க, கைக்கு ஓட்டு போடுறாங்க, ரெட்டலி ஓட்டு போடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாம் கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அப்ப இவ்வளவு ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்கன்னா இப்ப அந்த சபாரத்துல அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் சார். ஆனா சாணக்கியாவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அது வந்து இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக எப்படி இழுபறி ஆகும்? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. அவங்க இங்க வந்து திமுக ஆதரவு தான் பேசியிருக்காரு. ஆமா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவரு, நம்ம இழுபறி வெற்றி பெறுன்னு சொல்றாரு. இங்க வந்து இவர் வந்து காமராஜுக்கு வந்து இழுபறின்னு போடுறாரு. வெற்றி பெற்று போலாம். இப்ப நம்ம வந்து லாஜிக்கா பேசுறதுங்கிறது மக்கள் அளித்த வாக்கு. ஆனா இவர் என்ன லாஜிக்ல பேசுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வேண்டப்பட்ட சிலருக்கு வந்து ஜெயிக்கிறதாகவும் வேண்டப்பட்ட சிலருக்கு தோக்குறதாகவும் சொல்லி கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் கணக்கு. அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் கால நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மிடையே பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்காரு. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கங்க சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவரம் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிலவரம் என்னன்னு சொன்னா, அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரம், அதே போல சாணக்கியா நடத்திய 2026 வெற்றி வாய்ப்பு அவங்களும் கணிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து அங்குசம் கணித்ததற்கும் சாணக்கியா கணித்ததற்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருக்குது. அந்த வேறுபாடுகள் எதனால ஏற்படுது? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா சார், இல்ல ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் மட்டும்? ஒரு 50% வந்து அங்குசத்துக்கும் சாணக்கியாவுக்கும் ஒத்து போகுது. சரிங்க சார். ஒத்து போகாத இடங்களை மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கிறோம். அவர் பண்ண அரசியல் என்ன, அவர் பண்ண தந்திரம் என்னங்கிறத பாக்குறோம். அதனால வந்து இப்ப மத்திய மண்டலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்கிறோம். சரிங்க. இப்ப மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சிவகங்கை, பெரம்பலூர் ஆகிய 8 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள். இப்ப முதல்ல வந்து சிதம்பரம் மக்களவை தொகுதி பாக்குறோம். இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குன்னம் தொகுதியில வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுகவின் சார்பில் சிவசங்கர், இப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர், வந்து 6329 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 19,545 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2026 அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதின்னு நம்ம வந்து கலைஞர்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அதான் இப்ப வந்து அமைச்சர் இருக்கிறார் அவரு, அப்புறம் ஒரு எழுத்தாளர் வேற, நல்ல மனிதர்கள் வேற, சமூக பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் அவரு. அப்படிங்கிற அடிப்படையில கூட வந்து தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாட்டுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுதான் தேர்தல் கள நிலவரத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இருக்கிறத சொல்றாதான் நம்ம வந்து அது நிலவரமா இருக்க முடியும். இல்லைன்னா அது வந்து திணிப்பாதான் அது போகும். அது அப்படிதான். ஏன்னா ஏற்கனவே அந்த 2011 எஸ்.எஸ். சிவசங்கர் ஜெயிச்சிருக்கிறாரு. 2016 ஆர்டி ராமச்சந்திரன் போய் அவர் தோத்துருக்கிறாரு. அதாவது ஆர்டி ராமச்சந்திரன் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அங்க அவர் போட்டியிடல. அவரு திருப்பி 2021 வந்து இங்க திருப்பி குணத்துல நிக்கிறாரு, அவரு நின்று ஜெயிக்கிறாரு. அப்ப அடுத்த முறை அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்காக தான் அவர் சொல்றாரு அது மாதிரி. ஆனா என்ன அங்க உள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த அமைச்சரா இருந்து பொறுப்பு வாங்கினவங்க தன்னோட எம்பி தேர்தலையும் அதே ஓட்டை வாங்கணும், இல்ல அதோட கூடுதலான ஓட்டு வாங்கினாதான் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மக்கள் ஆதரவோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. இவங்க வந்து கவனமா என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து எம்பி தேர்தல் அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அமைதியா இருந்துட்டாவே மக்கள் வந்து வேற ஒரு பிராக்டிக்ஸ்க்கு பழகிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அப்படிதான் போவாங்க. எப்படி திரும்பி வருவாங்க? ஏன்னா இங்கேயும் உதயசூரன் ஓட்டு போடுறாங்க, கைக்கு ஓட்டு போடுறாங்க, ரெண்டலி ஓட்டு போடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாம் கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. ஆமா, அதனால வந்து அது அப்பனா அவரோட வேலையில கொஞ்சம் கவனம் சிதறி இருக்குங்கிறது நம்ம சொல்றோம். அதுக்காக அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நம்ம சொல்றது இல்ல. ஆனா அதுக்காக அவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு அந்த ஓட்டோட நிலவரம் நமக்கு தெரியுதுங்கிறது நம்ம சொல்றோம். நம்ம அப்புறம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 16,937 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 227 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. அதனால நம்ம வந்து அது வந்து இழுபறி தொகுதியா நம்ம வச்சிருக்கோம். அதிமுக ஜெயிச்ச தொகுதியில திமுக லீடு எடுத்திருக்கு. அப்பனா அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து அதுக்காக அதிமுக ஜெயிச்சோம் நம்ம சொல்ல முடியாது.
திமுக ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சார், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், அங்க வந்து தொடர்ந்து வந்து பாலகிருஷ்ணன் 2011 ஜெயிச்சிருக்காரு. ஆமாங்க சார், கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாண்டியன் அப்படிங்கிறவரு 2014 ஜெயிச்சிருக்காரு சார். 2021 அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. எதிர்த்து தோத்து போட்டவர் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து IUMS கட்சி சார்ந்த அப்துல் ரசாக் ரப்பானிங்கிறவர் தான் நின்று தோத்து போயிருக்காரு. கூட்டணி கட்சி எதிர்த்து தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி திமுக எதிர்த்து ஜெயிச்சிருக்கு. கூட்டணி கட்சி ஜெயிச்ச அதிமுகவால இப்ப எம்பி தேர்தல் ஓட்டுல கொஞ்சம் குறைஞ்சு வாங்கியிருக்குது. அப்ப நம்ம வந்து வெற்றின்னு சொல்ல முடியாது. அது குறைந்தபட்சம் ஒரு 2000-3000 மேல இருந்தா நம்ம வந்து அது வெற்றி சொல்ல முடியும். நம்ம இழுவரின்னு சொல்றோம். ஆனா அவர் வந்து அதிமுக வெற்றி வரும்னு சாணக்கியாவுல சொல்றாரு. இங்க வந்து சிதம்பரம் மக்களவை தொகுதியில வந்து நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா 4 தொகுதியில வந்து அதிமுக 2026 வெற்றி பெறும். 1 இழுவரி, காட்டுமன்னார் கோயில்ல வந்து திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். இவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குன்னத்திலையும் காட்டுமன்னார் கோயிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் தான், சிதம்பரமும் குன்னம் தான். நம்ம இழுவரின்னு சொல்றோம், அவர். அடுத்து கடலூர் மக்களவை தொகுதி. கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி. நெய்வேலி நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஏன் சொல்லியிருக்கோம்னா 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வந்து 977 வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்கு. ஆனா 2024 மக்களவை தேர்தல்ல நெய்வேலியில வந்து அதிமுக 21,157 வாக்குகள் வாங்கியிருக்குது. அதனால வந்து அதிமுக கூடுதல் வாங்கியிருக்காங்க. பெரிய ரொம்ப சிக்கலான இடமா இருக்கு. அப்ப அந்த இடம் ரொம்ப சிக்கல. அப்ப இவ்வளவு ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்கன்னா இப்ப அந்த சபாரத்துல அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் சார். அப்படிதான் இருக்கும். இல்ல ஒரு கூட்டணி அரித்மெட்டிக்ல வந்து எதுவும் சேஞ்சஸே இல்லையே. இது இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க. அதிமுக வெற்றி பெறும் சொல்லி இருக்கிறோம். ஆனா சாணக்கியாவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து இழுவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக எப்படி இழுவரி ஆகும்? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. அவங்க 1000 ஓட்டு குறைவா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்றத்துல. இவங்க வந்து நாடாளுமன்றத்துல 21,000 ஓட்டு கூட வாங்கி இருக்காங்க. இங்க வந்து திமுக ஆதரவு தான் பேசியிருக்காரு. ஆமா, அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எந்த முன்னுதாரணமும் கிடையாது சார். ஏற்கனவே ஒரு சபாரத்துல ஏற்கனவே நின்று ஜெயிச்சவர். 2016 ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. திருப்பி 2021 நிக்கிறாரு. ஆனா குறைஞ்ச ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு. எம்பி தேர்தல்ல அதிக ஓட்டு விட்டு அப்ப நீங்க திருப்பி அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியா இருக்கு? அதே போல வந்து கடலூர் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 5,151 வாக்குகள் வாங்கியிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் கடலூர் தொகுதியில திமுக கூட்டணி 6,723 வாக்கு வாங்கியிருக்குது. அதனால தேர்தல் கள நிலவரப்படி நம்ம திமுக வெற்றி பெறும்னு சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாருன்னா கடலூர்ல வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னுங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா சார், கடலூர்ல வந்து 2011, 2016, இந்த 2021 இந்த 3 தொடர்ந்து போட்டிக்கிட்டு வந்து MC சம்பத் சார், முன்னாள் அமைச்சர் சார். அந்த MC சம்பத் வந்து 2011லயும் ஜெயிச்சிருக்காரு, 2016லயும் ஜெயிச்சிருக்காரு, 21 தோத்து போயிட்டாரு. தோத்து போனதுனால இப்போ இந்த MC சம்பத் வந்து இவருக்கு வேண்டப்பட்டார் இருப்பார். அவருக்காக தான் அது சொல்றாரு. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2096லயும் 2001லயும் 89 திமுக வந்து நிறைய முறை ஜெயிச்சிருக்கு தொகுதி. அப்ப நிறைய முறை திமுக ஜெயிச்ச தொகுதியா இருக்கிற இடத்துல அதிமுக ஜெயிச்ச கடைசி 3 தான் மட்டும் கணக்குல வச்சுட்டு அதிமுக தான் ஜெயிக்கணும் திரும்பி சொல்றதுங்கிறது ஒரு பொத்தம்பதுவான ஒரு திணிப்பு தான் நம்ம சொல்ல முடியும் சார். இப்ப முன்னாள் அமைச்சருங்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அதனால வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அடுத்த முறை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அமைச்சருங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு, அப்படிதான் குறிஞ்சிப்பாடியிலே அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாரு. என்ன சார் இப்ப குறிஞ்சிப்பாடியில் நம்ம என்ன சொல்றோம்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 17,527 வாக்குகள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மக்களவை தேர்தலில் அதிமுக 1,272 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. சரிங்க சார். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து இழுவரிக்குரிய தொகுதியா வச்சிருக்கோம். ஆமா, ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறது வந்து இவ்வளவு குறைவான ஓட்டுலாம் வந்து நீங்க வந்து இருக்கிறது ரொம்ப. ஆமா, அது ADMK லீடு எடுத்துருச்சு. அதுல லீடு எடுத்துருச்சு. லீடு எடுத்து விட்டதே முதல்ல தப்பு. MRK பன்னீர்செல்வம் சும்மா சாதாரண நபர் இல்லைங்க சார். அவர் 96, 2001, 2006 இடையில வந்து 2011 மட்டும்தான் தோத்துருக்கிறாரு. 2016, 2021 இப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்ததுனால ஒரு முறை மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப அந்த ஒரு முறை எப்படி மிஸ் பண்ணிருப்பாரு? அப்ப எதிர்ப்பு இருந்ததுனாலதான் மிஸ் பண்றாரு. இப்ப இந்த முறையும் அப்படிதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமைச்சரா இருக்கிறவரு
அதிக ஓட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கணும் திமுகவுக்கு. இல்ல அவரோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அது நம்ம அந்த அடிப்படையில நம்ம வாக்கு அடிப்படையில் சொல்றோம். அவர் வந்து ஓட்டு குறைஞ்சிருச்சு, அவருக்கு திருப்பி அவருக்கு சீட்டு கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறது இல்ல, அவரே நின்னா கூட பரவாயில்ல. ஆனா அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு அமைச்சருங்கிறதுனால அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும். அவர் என்ன சொல்ல குறிஞ்சிப்பாடுல வந்து திமுக மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டியில வந்து நம்ம வந்து இழுபறி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து சொல்றோம்னா பண்ருட்டியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 4697 வாக்குகள் வாங்கி இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 455 வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அங்க வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதாவது போன முறை ஜெயிச்சு திமுக கூட்டணி எம்பி தேர்தலையும் கொஞ்சம் ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில வச்சு குறைந்த ஓட்டா இருக்கு நிலுபடின்னு சொல்றோம். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இப்ப வேல்முருகன் வந்து அங்க போட்டிடுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன சார், 2001 2006 வந்து அவர் பாமக சார்பா நின்று ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு இடையில 2011 சிவக்குழந்தை ஒருத்தர் தேமுதிக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி வந்து சத்யா பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். 2021 வேல்முருகன் மறுபடியும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறார் சார். இவ்வளவுதான் சார். இப்ப நம்ம வந்து நினைச்சிருந்தா வேல்முருகன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட ஓட்டோட எண்ணிக்கை ரொம்ப 2000க்குள்ள குறைவா இருக்கனால அவங்களால டஃப் கொடுத்து அதை வந்து அதிகப்படுத்த முடியலன்னு நம்ம சொல்ற இந்த விஷயத்த சொல்றேன் சார். அடுத்து நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி. இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம். இதுல வேதாரண்யத்துல வந்து நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். அவரும் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நம்மளோட சில இடங்கள்ல ஒத்தும் போறாரு, சில இடங்கள்ல முன்படுறாரு அப்படிங்கிறது. ஒத்து போறதுக்கான காரணம் சார், நம்ம ஓஎஸ் மணியன் அங்க இருக்காரு சார். மிக முக்கியமான நபர் சார். நீங்க அதான் சார், நீங்க ஒரு நபருக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அந்த சர்வேவே அவர் வந்து பேலன்ஸ் பண்றாருன்னு நம்ம சொல்றோம் சார். எங்க இந்த 6 சட்டமன்ற தொகுதியில நம்மளோட எங்க வேறுபடுறாங்கன்னா நன்னிலம் தொகுதியில வேறுபடுறாரு. நன்னிலம் தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4424 வாக்குகள் வாங்கி அதிமுக வெற்றி பெறுது. 2024 மக்களவை தேர்தலில் நன்னிலம் தொகுதியில திமுக கூட்டணி 17,221 வாக்குகள் வந்து லீடு எடுக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இவர் என்ன சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னா, நன்னிலத்துல வந்து இழுவரி 2026 இழுவரி இருக்கணுங்கிறது. என்ன அடிப்படையான காரணம்னா சார், வந்து ஒரு காமராஜ் முன்னாள் ஆர் காமராஜ் சார், ஆர் காமராஜுக்காரா சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து ஆர் காமராஜ் வந்து ஒரு 2011 16 21 தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க சார். அடுத்து இந்த எஸ் ஜோதிராமன் வந்து தோத்து போயிருக்கிறாரு. எம்பி தேர்தலில் ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு இந்த அமைச்சர்கள் போட்டியிற இடத்துல எல்லாம் அதிமுகவோட அமைச்சர்கள் போட்டிடுறது, ஒருவேளை திமுக அமைச்சர்கள் போட்டியிற இடத்துல எல்லாம் ஒரு உள்ளூர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம வந்து நானும் ரொம்ப நாளா இந்த தேர்தல் கணிப்பு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி யோசனை வந்ததுங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த ஓட்டெல்லாம் பாக்குறப்ப ஒரு விஷயம் தெரியுதுங்க சார். அதாவது அரசியல்கள்ல ரொம்ப நாளா நீடித்து இருக்கிற சில பேர் வந்து தனக்கு எதிராக வேட்பாளர்களை போட்டு அவங்க வந்து எம்பி தேர்தலில் ஓட்டு வாங்கினா கூட சட்டமன்ற தேர்தலில் வாங்கிறதுக்கான ஒரு அரசியல் உள்ளீடு இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுங்க சார். அது இப்ப நம்ம அதையுமே உடைச்சுதான் சொல்றோம். அது அப்படி நடக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இப்ப ஆர் காமராஜ் அப்படி கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது. இப்ப சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சுட்டு எம்பி தேர்தலில் ஓட்டை விட்டு கொடுத்துறாரு. அவரு திருப்பி எம்பி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அந்த அமைச்சருங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப திமுகவுல வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவரு, நம்ம இழுபறி வெற்றி பெறுன்னு சொல்றேன். இங்க வந்து இவர் வந்து காமராஜுக்கு வந்து இழுவரின்னு போடுறாரு. அதுதான் அப்பனா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்குன்னு ஏதோ மீட்டர் இருக்கு. இப்ப நம்ம வந்து லாஜிக்கா பேசுறதுங்கிறது மக்கள் அளித்த வாக்கு. ஆனா இவர் என்ன லாஜிக்ல பேசுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வச்சிருக்காரு. அவரு ஒரு அளவு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். சரிங்க. அடுத்து மயிலாடுதுறை மக்களவை தொகுதி. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்னா சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவடிமருதூர், கும்பகோணம், பாபநாசம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சாணக்கியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயிலாடுதுறை, பூம்புகார்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சார். நம்ம வந்து தரவுகளோட சொல்றோம். நம்ம சரிங்க சார். அந்த தரவுகள் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா
மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில 2021 வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து 2742 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 9256 வாக்கு வாங்குறாங்க. அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம வந்து கள நிலவரம் சொல்றோம். ஆனா சாணக்கியால என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சட்டமன்றத்தையே லீடு எடுக்கல, நாடாளுமன்றத்தையும் லீடு எடுக்கல, ஆனா அதிமுக வெற்றி பெறும்னு ஒரு 19 அப்படிதான் சொல்றாரு சார். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. வி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நின்று அதிமுக சார்பா நின்று ஜெயிச்சிருக்கிறார் 2016. அதை தாண்டி அதிமுகவுக்கு அங்க எந்த ஸ்கோருமே கிடையாது சார். அங்க அதே போல பூம்புகார்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 3299 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 9279 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக நம்ம பூம்புகார் சொல்லியிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும் சொல்றாரு. அந்த அதாவது அந்த 2021 சார் நிவேதா முருகன் அப்படிங்கிற திமுக சார்பா ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா போட்டிட்டு வந்து பவுன்ராஜ் அப்படிங்கிறவர். ஆமா, அந்த பவுன்ராஜ் பவுன்ராஜ் அவர் முன்னாள் எம்எல்ஏ. ஆமா, தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு சார். அதனாலதான் அந்த 2 முறை ஜெயிச்சாருங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பிள்ளை ஜெயிச்சவரு எடப்பாடி பிள்ளை ஜெயிக்க முடியாம போனதுதானே அப்பவே ஜெயிக்க முடியாம திருப்பி ஜெயிப்பாருங்கிறது வந்து எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு அவரு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதி. இந்த திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியிலுமே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதே போல ஒரு சாணக்கியாவும் 6 தொகுதியிலுமே திமுக கூட்டணி வெற்றி வரும். எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஞாபகம் இருக்குங்க சார். அவர் வந்து இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் வந்து தந்தி டிவில ஒர்க் பண்ணிருந்தார். ஆமா சார். அப்போ வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கிழக்கு தொகுதியில வந்து வெள்ளமணி நடராஜன் வந்து நிக்கிறாரு சார். நின்று அமைச்சரா, அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தாரு, நிக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு ஆணித்தனமா ஒரு விஷயத்த, அதாவது எக்ஸிட் போல் எல்லா போல்லையுமே வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கிறத அடிச்சு ஆணித்தனமா சொல்றாரு சார். எந்த அடிப்படையில சொன்னாருங்கிறது நமக்கு நம்மளும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு அதாவது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுங்கிறது மிக தவறுங்கிறத நான் சொல்றேன் சார். அப்ப அந்த தேர்தல் முடிவு என்ன பண்ணுதுன்னா என்ன சொல்லுதுன்னா சார், எந்த மந்திரியுமே அதிமுக வந்து இவ்வளவு பட்டு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோத்தது இல்ல, அவ்வளவு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனார் சார். அப்ப நீங்க உங்களோட கணிப்பும் கள நிலவரமோ இல்ல நீங்க சொன்ன தேர்தலோட முன்கூட்டியே சொல்றதுலாம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? நீங்க ஒரு உதாரணத்துக்காக நான் திருச்சி இந்த முறை வந்து கொஞ்சம் ஏதோ உண்மையில கேட்டு போறேன்னு நினைக்கிறேங்க சார். ஆனா போன முறை ஒரு தேவையில்லாம ஒரு தொலைக்காட்சி சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு இது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? நீங்க வந்து நம்ம சொல்றது என்னன்னா ஒரு புள்ளிவிவர அடிப்படையில பேசி விவாதம் பண்றதுங்கிறது வேறங்க சார். ஒரு பூடகமா பேசி தேவையில்லாத பேசுறதுங்கிறது யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் அடைகிறதுக்காக. இப்போ ஒரு அமைச்சர் அவர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தாருங்கிற ஒரு காரணத்துக்காக திருப்பி ஜெயிப்பார். இப்ப அப்படிதான் இப்ப பல அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை அப்படிதான் சொல்லி திமுக அது ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காமிக்கிறாரு அவரு. அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் சார். அடுத்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதி. தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இங்க வந்து நம்ம அங்குசம் நடத்திய கள நிலவரப்படி மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை இந்த 5 தொகுதியிலையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேராவூரணியில வந்து கூட்டணிக்கு இடையே இழுவரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா ஒரத்தநாட்டுல வந்து இழுவரி இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா இழுவரி சொல்ற நம்ம ஒரத்தநாட்டை எப்படி நம்ம வந்து கள நிலவரத்துல சொல்லியிருக்கோம்னு சொன்னா இங்க வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 28,835 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. வைத்தியலிங்கம் இப்ப ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கு. அதுவும் போச்சு. இப்ப 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி ஒரத்தநாடு தொகுதியில வந்து 22,064 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. இப்ப திமுக லீடு எடுத்தது
எப்படி வந்து 28,000 தாண்டி 22,000 எடுத்திருக்காங்க. 50,000 வாக்கு மாறி இருக்கு. ரெட்டலையில இருந்து மாறி இருக்குது. இப்ப ரெட்டலையும் நிக்க முடியாது. ரெட்டலையும் கிடையாது. இப்ப கிடையாது. இப்ப எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தெரியல. இப்ப விஜய் கட்சிக்கு போறாங்களா, இல்ல ஓபிஎஸ் போறாரா, இல்ல வந்து திருப்பி பிஜேபி போறாங்கன்னு குழப்பம் இருக்குது. இங்க எப்படி அதிமுக ஜெயிக்குங்க? அது வந்து இழுபறின்னு சொல்றது. அதான் இந்த வைத்திலிங்கங்கிற ஒரு கேரக்டருக்காகவும் இப்ப அது இழுபறின்னு சொல்றது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். இழுபறிங்கிற இடத்துக்கே வாய்ப்பு இல்ல. அதே போல பேராவூரணியை வந்து நம்ம வந்து இழுபறி தொகுதியா வச்சிருக்கிறோம். அது காரணம் என்னன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் வந்து 23,503 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 671 வாக்குகள் தான் பேராவூரணியில் லீடு எடுத்திருக்கு. அதனால 2000 குறைவா இருக்கு. இழுபறின்னு வச்சிருக்கிறோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேராவூரில் மீண்டும் திமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. திமுக ஜெயிக்கும் சொல்றாங்க. திமுக ஜெயிக்கும். இதுல ஒரு லாஜிக் என்னன்னா, 2016 அதிமுக சார்பா கோவிந்தராஜன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. 2011 தேமுதிக சார்பா அருண் பாண்டியன் நடிகர் ஜெயிச்சிருக்காரு. 2006 வருஷத்துல MVRM கபிலன் அப்படிங்கிறது ஜெயிச்சிருக்காரு. இப்ப 2001 வருஷம் தமாக சார்பா ஜெயிச்சிருக்காரு. இங்க திமுகக்கான எந்த வேலையுமே கிடையாது சார். அது சரி. இதுக்கு முன்னாடி பின்வரும் சொல்லுவாங்க சார், திமுகக்கான வேலையே கிடையாது சார். ஆனா 2021 சட்டமன்றத்தில் திமுக அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. அந்த சேஞ்சஸ்ல எம்பி தேர்தலில் திருப்பி அதிமுக கொஞ்சம் லீட் எடுத்திருக்காங்க நம்ம சொல்றோம். அப்படிதான் சொல்றோம் நம்ம. அப்ப அதனால நம்ம அது இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல அங்க வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாரு. சரிங்க சார், ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சிவகங்கை தொகுதி. இந்த சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை இங்க இருக்குது. இப்ப இங்க வந்து நம்முடைய தேர்தல் கள நிலவரப்படி என்ன சொல்லியிருக்கோம்னா, திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர்ல வந்து திமுக வெற்றி பெறும். சிவகங்கை, மானாமதுரையில வந்து அதிமுக வெற்றி பெறும்னு நம்முடைய தேர்தல் கள நிலவரம் சொல்லியிருக்கோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, திருமயத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இப்ப திருமயத்துல வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல 1382 வாக்கு லீடு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 5620 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. 1000ல இருந்து 5000 இருக்காங்க. அதனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ரகுபதிக்கு அவருக்கு டக்க போடு சார். இப்ப இதான் இது மாதிரியான ஒரு ரகுபதி வந்து தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு சார். இந்த PK வைரமுத்து வந்து 2011 ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி 2006 வந்து RM சுப்புராமன் சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காரு சார். இப்ப வந்து இடையில காங்கிரஸ், அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. இப்ப மந்திரியார் இருக்கிறாரு. இப்ப மந்திரியார் வந்து திருப்பி போட்டியிட போறாங்க. அப்ப தோத்து போயிருன்னு சொல்றதுக்கு ஏதாவது எப்படி தேர்தல ஓட்டு கம்மியா இருக்கணும், இல்ல ஒண்ணுமே இல்லாம போயிருக்கணும். அப்படிதான் இருந்தா நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இப்ப இப்படிதான் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது. அவங்க அங்க அடிப்படை எந்த முகாந்திரமே இல்லாம ஒருத்தர் வந்து திடீர்னு தோத்து போயிருவாருன்னு ஒரு சர்வே சொல்றதுல என்ன இருக்குங்கிறது வாசகரோட பார்வைக்கு நம்ம விட்டுறலாம் சார். சரிங்க சார். அடுத்து பெரம்பலூர் மக்களவை தொகுதி. இங்க வந்து 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர். இங்க வந்து அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரத்தில் வந்து இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் 2026 திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். அதே மாதிரி சாணக்கியாவும் எந்த மாறுபாடும் இல்லாம 6 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மத்திய மண்டலத்துல வந்து மொத்த தொகுதியில் வந்து 48. சரிங்க சார். அங்கு வந்து அங்குசம் தேர்தல் கள நிலவரப்படி திமுக 35 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 9 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 4 தொகுதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து 32 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 13 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 3 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏறத்தாழ நம்முடைய தேர்தல் கள நிலவரமும் அங்கு சாணக்கியா ஏறத்தாழ ஒன்னா இருந்தாலும் அவருக்கு வேண்டப்பட்ட சிலருக்கு வந்து ஜெயிக்கிறதாவும் வேண்டப்பட்ட சிலருக்கு தோக்கிறதாவும் சொல்லி கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் கணக்கு ஏற்றி இருக்காருங்க நமக்கு தெரியுது. சரிங்க சார். மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.